ஹலோ. கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். நருட்டோ சீரிஸோட ஃபைனல் ஆர்க்கில் இந்த இன்ஃபினைட் சுக்கியோமி நடந்திருக்கும். இதை தடுக்க நருட்டோ, சாஸ்கே, ககாஷி, சாக்குரா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஒருவேளை இந்த இன்ஃபினைட் சுக்கியோமியை இவங்களால தடுக்க முடியலைன்னா என்ன ஆகியிருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்ஃபினைட் சுக்கியோமி நருட்டோ சீரீஸில் இருக்கிற மோஸ்ட் பவர்ஃபுல் ஜுட்ஸு. ஒரே டைமில் இது ஒட்டுமொத்த பிளானட்டையும் கெஞ்சிட்ஸுல ட்ராப் பண்ணியிருக்கும். ஒட்டுமொத்தம்னு சொல்லும்பொழுது ஏர்த்தில் இருக்கிற அனிமல்ஸையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்படி ட்ராப் ஆகிற பர்சன்ஸ் அவங்களுக்கு விருப்பமான ஒரு ட்ரீம்க்கு போவாங்க. அங்கே அவங்களோட டீப்பஸ்ட் டிசைர் எல்லாமே இருக்கும். இப்படி இவங்க மாட்டிக்கிட்டு இருக்கிற இன்னொரு பக்கம் இவங்களோட சாக்ரா ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். இப்படி ட்ரீம் வேர்ல்டுலேயே இருந்து அந்த பர்சன் அவங்களோட லைஃப் ஃபோர்ஸ், ஃப்ரீவில்னு எல்லாத்தையும் இழந்து கடைசியாக ஒயிட் ஜெட்ஸுவாக மாறிடுவாங்க. இப்படி மாறின ஒயிட் ஜெட்ஸு எம்டி வெசல்ஸாக இருக்கும். இதுங்களுக்கு எந்த எமோஷன்ஸும் இருக்காது. நிறைய பேர் இந்த இன்ஃபினைட் சுக்கியோமி வாரார்க்கில் ஆக்டிவ்லியே தான் இருந்துச்சுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை. இந்த ஜுட்ஸு சீரீஸில் ஒன் டைம் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். அப்போ ஒரு ஷைன் உண்டாகி இருக்கும். இந்த ஷைன் நைட்டை மார்னிங்காக மாற்றுற அளவுக்கு க்ளோயிங்காக இருந்திருக்கும். இந்த ஒரு ஷைனில் சிக்கின பீப்புள்ஸ் தான் இந்த ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே ட்ராப் ஆகியிருப்பாங்க. ஈவன் இந்த ஷைனை டைரெக்டாக பார்க்கலனாலும் இதில் பீப்புள்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க. சூசனோ ஆர்மரை தாண்டி எல்லா இடத்துலையும் இது பெனிட்ரேட் ஆகும். அதனால் வீட்டில் இருந்தாலும் இந்த சுக்கியோமி அவங்கள அஃபெக்ட் பண்ணியிருக்கும். இது சீரீஸில் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். அப்புறம் இது டேர்ன் ஆஃப் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் தான் சாஸ்கே அவரோட சூசனோவை எடுப்பார். நருட்டோ, சாக்குராலாம் வெளியே வருவாங்க. இதனால தான் இவங்க இதில் அஃபெக்ட் ஆகாமல் இருந்திருப்பாங்க. இன்னும் நிறைய பேர் வாரார்க்கில் மாதரா எப்படி காகுயாவா மாறினாருன்னு கேட்பீங்க. அதையும் அப்படியே பார்த்துருவோம். காகுயா டிவைன் ட்ரீயை அப்சர்வ் பண்ணி இருப்பாங்க. இது மூலமாக காகுயா ஒரு டென்டைல்ஸாக மாறிடுறாங்க. இப்போது காகுயா ஒரு லிட்ரல் பீஸ்டாக இருக்காங்க. அப்படியே ஆக்ரோமோ கூட சண்டைக்கும் போகிறாங்க. ஆக்ரோமோ காகுயாவை டிஃபீட் பண்ணி அவங்களோட டென்டைல்ஸை 9 பீஸ்டாக பிரிக்கிறாரு. காகுயாவோட ரிமைனிங்கை கெடோ ஸ்டாச்சுவாக மூணில் சீல் பண்ணுறாரு. ஆனால் காகுயா அவங்களோட வில்லான பிளாக் ஜெட்ஸுவை ஏர்த்தில் விட்டுட்டு போகிறாங்க. ஜெட்ஸு அவனோட சூழ்ச்சியால் மாதராவை டென்ட்ரிஸ் டிஞ்சுருக்கியாக மாற்றிருப்பார். அப்போவே காகுயாவுக்கு ஏற்ற வெசலாக மாதரா இருந்திருப்பார். இதுக்கப்புறம் இன்ஃபினைட் சுக்கியோமியை கேஸ் பண்ணி ஷினோபிஸோட சாக்ராவை ட்ரெயின் பண்ணி இருப்பார். இந்த சாக்ரா காகுயாவோட அரைவலுக்கு ரொம்ப அவசியமாக இருந்திருக்கும். இந்த வேலைலாம் கரெக்டாக முடிஞ்ச அப்புறம் மாதராவை பெட்ரே பண்ணி காகுயா கொடுத்த அந்த வில்லை மாதராக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணியிருப்பார் பிளாக் ஜெட்ஸு. ஸோ பர்ஃபெக்ட் வெஸ்ஸில் இருந்த மாதராக்குள்ளே காகுயா ரீபான் ஆனாங்க. கர்மாசீலும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்படி தான் மாதரா காகுயாவாக மாறினார். சரி, இந்த கண்டென்ட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இனிமே அந்த சினாரியோ பற்றி பார்ப்போம். காகுயாவை நருட்டோ, சாஸ்கே சீல் பண்ண வராங்க. அப்போது அந்த பிளான் திடீர்னு ஃபெயில் ஆகிடுதுன்னு வச்சுப்போம். அப்புறம் என்ன ஆகியிருக்கும்? காகுயா கூட ரொம்ப நேரத்துக்கு நருட்டோ அண்ட் சாஸ்கேவால் சண்டை போட்டிருக்க முடியாது. காகுயா மறுபடியும் இந்த இன்ஃபினைட் சுக்கியோமியை கேஸ் பண்ணால் மொத்த டீம் 7ஓட கதையும் முடிஞ்சிடும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ரீம் ட்ராப்பில் மாட்டியிருப்பாங்க. நருட்டோவை எடுத்துக்கிட்டால் அவருக்கு இருக்கிற டீப்பஸ்ட் டிசைர்ஸ் ஹொக்காகே ஆகிறது தான். ஸோ அவரோட ட்ரீமில் நருட்டோ ஹொக்காகே ஆகி இருப்பார். இந்த டைமில் நருட்டோக்கு ஹினாட்டாவோட ஃபீலிங்ஸ்லாம் தெரியாததால் இந்த ட்ரீமில் இவருக்கு மேரேஜ் எல்லாம் ஆகியிருக்காது. கிட்டத்தட்ட ககாஷி மாதிரியே தான் நருட்டோவும் இருந்திருப்பாரு. நருட்டோ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பீஸ்ஃபுல்லான வேர்ல்டு அந்த ட்ரீமில் இருக்கும். மினாட்டோ, குஷினா, ஜிராயா, நாகட்டோ, ஒபிட்டோன்னு எல்லாரும் நருட்டோ கூட இருப்பாங்க. மொத்த ஷினோபி நேஷன்ஸும் எந்த வாரும் இல்லாமல் அமைதியாக வாழ்வாங்க. நருட்டோ எந்த ரிலேஷன்ஷிப்பையும் சூஸ் பண்ணாததால் அவருக்கு கல்யாணம் ஆகியிருக்காரு. இதனால் பொருட்டோலாம் வந்திருக்க மாட்டார். இப்படி தான் நருட்டோவோட ட்ரீம் இருந்திருக்கும். சாஸ்கேவை எடுத்துக்கிட்டால் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, காகுயாவோட செகண்ட் இன்ஃபினைட் சுக்கியோமியையும் சாஸ்கே அவரோட சூசனோவை வச்சு பிளாக் பண்ணி மறுபடியும் காகுயா கூடவே சண்டை போட்டு இருப்பார். ஆனால் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நருட்டோ, சாக்குரா, ககாஷின்னு யாரும் இல்லாததால் இந்த ஃபைட்டில் ஒரு கட்டத்தில் இவர் இறந்துருப்பார். அப்படி இல்லைன்னா இந்த இன்ஃபினைட் சுக்கியோமியில் ட்ராப் ஆகி இருப்பார். இப்படி சாஸ்கே மாட்டினா அவரோட ட்ரீம் எப்படி இருக்கும்? சாஸ்கேவோட டீப்பஸ்ட் டிசைர்னு எடுத்துக்கிட்டால் நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் அது இட்டாச்சியை கொல்றதா இருந்துச்சு.
அடுத்து கோனோஹாவை அழிக்கிறதா இருந்துச்சு. கடைசியாக பிக் பேடாக மாறி மொத்த நேஷன்ஸ்க்கும் ஃபியரை கொடுத்து வாரை தடுத்து பீஸை கொண்டு வர்றதா இருந்துச்சு. ஆனால் டீப் டவுனில் சாஸ்கே ஆசைப்பட்டது எல்லாமே ஒன்று தான். அவரோட ஃபேமிலியோட ஒரு ஹாப்பியான லைஃப்பை தான் சாஸ்கே வாழ நினச்சாரு. இதனால் இவரோட ட்சுகியோமி ட்ரீமில் இவர் இட்டாச்சி, ஃபுகாகு, மிகாட்டோ, ஷிசுயுவோட ஒரு ஹாப்பியான லைஃப்பை வாழ்வார். ஆனால் ஒரு கடத்தில் சாஸ்கே இதை ட்ரீம்னு கண்டுபிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சாஸ்கே ரொம்ப இன்டெலிஜென்ட். டென்டன் மாதிரியான கேரக்டரே இது ட்ரீம்னு ரியலைஸ் பண்ணும்போது சாஸ்கேவும் இதை பண்ண அதிக சான்ஸ் இருக்குது. அப்படி பண்ணாலும் அவரால் இதிலிருந்து வெளியே வர முடியுமாங்கிறது டவுட் தான். வேறு வழியே இல்லாமல் சாஸ்கே இந்த ட்ரீம்குள்ளேயே மாட்டியிருப்பார். ஸோ இப்படி தான் சாஸ்கேவோட ட்ரீம் இருந்திருக்கும். அடுத்து சாக்குராவை எடுத்துக்கிட்டா ஆல்ரெடி எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. சாஸ்கேவை மேரேஜ் பண்ணிவிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இது மட்டும் இல்லாமல் சாக்குராக்கு வேறு சில ட்ரீம்ஸும் இருந்திருக்கும். எஸ், இடன் லீஃபில் ஒரு ஹாஸ்பிட்டல் வைக்கணும், ட்ரீட் பண்ண முடியாத ஓன்ஸை கூட ஹீல் பண்ணணும், வாரில் அனாதைகளாக்கப்படுற குழந்தைங்க நருட்டோ சாஸ்கே மாதிரி ஆகிடக்கூடாது, அதனால் அவங்களுக்கு ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரை ஓப்பன் பண்ணணும்னு இவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்குது. இது எல்லாத்தையும் தான் சாக்குரா அவங்க ட்ரீமில் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் சாக்குராவோட ட்ரீம் இருந்திருக்கும். ஆனால் பொருட்டோலையே சாக்குரா நான் மேலே சொன்ன எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. இது எல்லாத்த பற்றியும் சாக்குரா நாவலில் சொல்லியிருப்பாங்க. ஃப்ரீயாக இருந்தால் அதை செக் பண்ணி பாருங்கள். கடைசியாக ககாஷியோட ட்ரீம். இதில் ககாஷி கூட அவரோட அப்பாவான சாக்குமோ இருப்பார். அதோட இந்த ட்ரீமில் சாக்குமோ எந்த ஒரு தப்பான முடிவையும் எடுத்திருக்க மாட்டார். இது இல்லாமல் ரின், ஒபிட்டோன்னு யாருமே இந்த ட்ரீமில் இறந்து போயிருக்க மாட்டாங்க. ககாஷிக்கும் இந்த பீஸை கொண்டு வர ஒரு ஐடியா இருந்திருக்கும். இதனால் ககாஷியோட இந்த ட்ரீம்லையும் ஒரு பீஸ்ஃபுல்லான கோனோஹா தான் இருக்கும். இந்த கோனோஹாவில் ககாஷி ஒரு ஹாப்பியான லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டே இருப்பார். இப்படி தான் அவரோட ட்ரீம் இருந்திருக்கும். சரி, இவங்களோட ட்ரீம்ஸை பற்றி பார்த்தாச்சு. இப்போது ரியாலிட்டியில் இருக்கிற காகுயாவுக்கு என்ன ஆகியிருக்கும்னு பார்ப்போம். காகுயா ஒரு பெரிய வாருக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒட்சுசுகி ரூல்ஸை காகுயா மீறி இஷ்கியை கொண்டு இருப்பாங்க. ஏர்த்தை அழிக்க சொன்னால் அதை பண்ணாமல் ஏர்த்தை ரூல் பண்ண நினச்சிருப்பாங்க. இதனால் கடுப்பான ஒட்சுசுகி கிளான் மோமோஷிகி, கின்ஷிகி, உராஷிகி மாதிரியான நிறைய ஒட்சுசுகிஸை அனுப்புவாங்க. இவங்க இல்லாமல் இன்னும் நிறைய பவர்ஃபுல்லான ஒட்சுசுகிஸ் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க எல்லாரும் வந்தால் கண்டிப்பாக காகுயாவால் சமாளிக்க முடியாது. இதனால் இவங்க நிறைய ஒயிட் ஜிட்ஸுஸை இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பவர்ஸை கெயின் பண்ண பார்ப்பாங்க. இப்படி கெயின் பண்ணி ஒட்சுசுகிஸ் கிட்ட சண்டைக்கு போனாலும் அதில் இவங்க தோற்று தான் போவாங்க. ஏன்னா ஒட்சுசுகி கிளானுக்கு முன்னாடி காகுயாவால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் உண்மை. காகுயா இறக்குற பட்சத்தில் மாசராவோட கதையும் முடிஞ்சிடும். அப்புறம் பூமி கம்ப்ளீட்டாக அழிக்கப்பட்டுரும். அதில் இருக்கிற எல்லா ஷினோபிஸும் இறந்து போவாங்க. இதுதான் பாசிபிள் அவுட்கமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.